தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கடும் நடவடிக்கை எடுத்திருக்கு. அதாவது சில கட்சிகள் வந்து பதிவு செய்துவிட்டு அவர்கள் தேர்தல்ல போட்டியிடுறதே இல்ல. அது வந்து போட்டியிடாத கட்சிகள வந்து அவங்க வந்து ரத்து செய்றாங்க. பல கட்சிகள ரத்து செஞ்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம அ மனிதநேய மக்கள் கட்சி, அ கொங்கு தேசிய கட்சி அந்த இவங்க ஈஸ்வரனுடைய கட்சி, அதுபோல 42 கட்சிகள தமிழ்நாட்டுல மட்டும் வந்து நீக்கியிருக்கிறாங்க. ஏன் இது என்ன காரணம் சொல்லப்படுது அப்டின்னா, தொடர்ந்து 6 ஆண்டுகள்ல நீங்க வந்து போட்டியிடலன்னா, உங்க கட்சி வந்து அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேள இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு. ஆனா உங்க கட்சியில நீங்க நிக்காம, திமுக சின்னத்திலயோ, இல்ல பிஜேபியில கூட்டு வந்து பிஜேபியோட சின்னத்திலயோ நின்னீங்கன்னா, உங்க கட்சிக்கான அங்கீகாரம் போயிடும். நீங்க அவங்க கட்சியான அ எ எ பிரதிநிதியா மாறிர்றீங்க அப்படிங்கிறத கருத்தில கொண்டு, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க மீண்டும் ஒரு புது கட்சிங்கிற மாரி தான் நீங்க வந்து தொடங்க வேண்டியது இருக்கு. ஜான் பாண்டியன் கட்சியிலேருந்து பல கட்சிகள் கிட்டத்தட்ட 42 கட்சிகள் வந்து அங்கீகாரத்த இழந்திருக்கு. ஏன் அப்டின்னா, கட்சி நீங்க வச்சிருந்தா நீங்க போட்டியிடணும் அப்படிங்கிறது விதியா வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு ஒரு தடவ நீங்க வந்து போட்டியிடணும். கண்டிப்பாக போட்டியிடணும் அப்படிங்கிறது விதியா இருக்கு.